நாங்கள் உலகில் தான் வாழ்கிறோம், எனினும் எங்கள் போராட்டம் உலகை சார்ந்தது அல்ல. எங்களுடைய போராட்டத்தில் நாங்கள் உபயோகிக்கும் ஆயுதங்கள் உலகத்து மனிதர் உபயோகிக்கும் ஆயுதங்கள் அல்ல, மாறாக அரண்களை அழிக்கக்கூடிய இறைவன் தரும் வல்லமையே என்று பவுல் நம்மை தைரியப்படுத்துகிறார். எங்கள் போராயுதங்கள் ஆவியின் வல்லமையே, எங்கள் போராயுதங்கள் ஆவியின் வல்லமையே, அரண்களை நிர்மூலமாக்கும் தேவன் தரும் பலனே, அரண்களை நிர்மூலமாக்கும் தேவன் தரும் பலனே. நம்ம எல்லாரும் உட்காரும். இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தைரியத்தை குறித்து உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தைரியத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்த தைரியத்தை இழக்க பண்ணுகிற பல சக்திகள் இந்த பூமியில இருக்கிறது. பயம். ரொம்ப தைரியமாய் தான் நடந்து வருவார்கள், ஆனால் இருட்டிலே வந்த உடனே தைரியத்தை இழந்து விடுவார்கள். என்ன இவ்வளவு நேரம் நீ என்னெல்லாம பேசிட்டு வந்த, இப்ப என்ன ஆச்சு? இல்ல, பயமா இருக்கிறது. இரண்டாவது, மனுஷனுடைய வார்த்தைகள் நம்முடைய தைரியத்தை இழக்க பண்ணும். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனா ஒரு தாய் தகப்பன் என்ன சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்லணும்? கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லணும். நீங்க அப்துல் கலாம நாட் செலக்ட், அவர் ஏர்லைன்ஸ்ல போய் இன்டர்வியூக்கு போயிருக்கிறார், அவரை செலக்ட் பண்ணல, ஆனா இந்தியாவின் ஜனாதிபதியாய் மாறிட்டார். ஒரு சாதாரணமான மனிதன் தான். நீங்கள் உங்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் பலவிதமான நெருக்கங்கள், போராட்டங்கள், யுத்தங்கள் உங்களை நோக்கி வருகிறது. அதை நீங்கள் மேற்கொள்ளும்படியாய் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஆயுதத்தை நான் தட்டி எழுப்பும்படியாய் உங்களோடு கூட இந்த காலவெளியில நான் பேச விரும்புகிறேன். எல்லாரும் தைரியம் உள்ளவர்கள் தான், ஆனால் அதனுடைய அளவு தான் மிகவும் குறைவு. நீங்க ஃபர்ஸ்ட் புக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அருமையான சட்ட புஸ்தகத்தை பார்த்தா நீங்க படிக்கவே முடியாது. அந்த தாட்ஸே போயிடும். மெடிக்கல் புக்கை போய் பார்த்தீங்கன்னா ஐயோ ஒன்னு தூக்கிட்டே போக முடியாது. அதை நீங்க பார்த்து ஒரு 4 பேச்சு அப்படி புரட்டி திரட்டி பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம இனி வேண்டாம், தையல் பயிற்சிக்கு போயிடும் தான் வரும். ஏன்னா அவ்வளவு நீங்க படிக்க வேண்டியது இருக்கும், அவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும். அப்போ நீங்க உங்கள் தைரியத்தை நீங்க இழந்து விடுவீர்கள். நீங்கள் தைரியசாலியாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் தைரியசாலியாய் உருவெடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ என்ன, சந்திர மண்டலத்தில் ஒரு பெண் உட்கார்ந்து இருக்குது, வர முடியாம ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரும் நம்பவே முடியாது. எல்லா கோள்களையும் ஆராய்ச்சி பண்ண ஆண்கள் எவ்வளவு போகிறார்களோ அதே போல பெண்களும் போறாங்க. பிளைட்ல போகும்போது அங்க பார்த்தா எல்லாம் லேடிஸ் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பிசினஸ் கிளாஸ்ல போய் அந்த முன்னாடி போய் பார்த்தா எல்லாம் பெண்கள் யூனிஃபார்மோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம ஒரு சைக்கிள் ஓட்டுறதுக்கு படாத பாடுபடுறோம். ஆமென். ஒரு சின்ன 2 வீலர் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா படுறோம். நாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையை தோல்வி சூழ்ந்திருக்கிறது, பயம் சூழ்ந்திருக்கிறது, அருமையான கலக்கம் சூழ்ந்திருக்கிறது, நாம் எழும்ப முடியாதபடி அநேக இருள் நம்மை சூழ்ந்திருக்கிறது,
சாபம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அருமையான இவைகளின் கட்டுகளை எல்லாம் அறுத்தறிந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் முன்னேறும்படியாய் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு பலத்த சக்தியை குறித்துதான் இந்த காலவேளையில உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அதுதான் தைரியம். வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய யூதா தன்னுடைய புத்தகத்திலே எழுதுகிறான். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் எழுதும்படி மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கும்படி பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராடும்படி எனக்கு ஒரு அவசியம் இருக்கிறது. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் இருக்கிறது என்று யூதா எழுதுகிறார். நீங்கள் இந்த விசுவாசம் என்பது வேதம் கப்பலுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. ஏனால் இமனேயும் அலெக்சாந்தரையும் குறித்து வேதத்திலே எழுதும்போது 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19 20 எழுதும்போது அவர்கள் விசுவாசம் என்னும் கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று எழுதுகிறார். வாசிக்கலாம். விசுவாசம் என்னும் கப்பலை சேதப்படுத்தினார். நான் இப்ப என்ன பண்ணேன்னா, அருமையான விசுவாசம் என்ற ஒன்று நமக்குள்ளே வந்திருக்கிறது. அது என்ன விசுவாசம் என்னவென்றால், அருமையான சிருஷ்டித்த தேவனை நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை. தெய்வத்தை நாம் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள், திருமணம் நடக்க வேண்டியிருக்கிறது, பிள்ளைகளை கற்று நமக்கு தர வேண்டி இருக்கிறது, வேலையை நமக்கு தர வேண்டி இருக்கிறது, நாம் ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று யோசித்திருக்கிறோம், ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று யோசித்திருக்கிறோம், ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்று யோசித்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் அருமையான இந்த பூமியின் சேவைகளாய் இருக்கட்டும், ஆவிக்குரிய சேவைகளாய் இருக்கட்டும், எல்லாவற்றையும் நான் இயேசுவை விசுவாசிக்கிறோம். அவர் நமக்கு செய்வார், அவர் நமக்கு உதவி செய்வார், அவர் நம்மை கைவிட மாட்டார், அவருடைய அற்புத கரம் நமக்கு நீட்டப்படும் என்று விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாச யாத்திரை அருமையான கப்பலிலே நீங்கள் ஏறி இருக்கிறீர்கள். God's kind of faith என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பெற்றிருக்கிற இந்த விசுவாசத்தின் தன்மை அருமையான தேவனுடைய தேவனிடத்தில் இருந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியில இந்த விசுவாசம் தேவனிடத்திலிருந்து இருந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உலக ஜனங்கள் யாரும் இப்படி சொல்லுவதில்லை, உலக ஜனங்கள் யாரும் இப்படி பேசுவதில்லை. உலக ஜனங்கள் அருமையான ஒரு அற்புதம் நடந்தாலும், ஒரு பிரச்சனை வாழ்க்கையிலே வந்தாலும், அருமையான ஒரு மரணம் சந்தித்தாலும் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஜோசிய புக்க பாரு, உன் ஜாதகத்தில் என்ன இருக்குது, அருமையான உன்னுடைய நீ எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிற, எந்த நாளில பிறந்திருக்கிற. நான் ஆஸ்பத்திரி பிரசவ வார்டுல நின்றுட்டு இருக்கும் போது 2 பேர் பேசிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, இப்போ டெலிவரி ஆகவா ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இப்ப நல்ல நாள் இல்ல, நான் டாக்டர்கிட்ட சொல்லிக்கிறேன், நீங்க எப்போ ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்ற டேட்டை சொல்றேன், அது நல்ல நட்சத்திரத்துல பிறந்தா அது வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போ அவன் கேட்கிறான், என்னைக்கு குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ண போறீங்க? 3 நாள் தள்ளி போட்டுக்கிறான். ஜிப்மர் ஆஸ்பத்திரி 3 நாள் தள்ளி போட்டு இப்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ எல்லா நட்சத்திரங்களையும் மனுஷன் வாழ்க்கையில அருமையான ஜோசியத்தையும் குறி சொல்லுகிறவனையும் சாமியாரையும் மனிதன் நம்பி இருக்கிறான். ஆனால் நீங்கள் நம்பிக்கிற நம்பிக்கை அருமையான மேன்மையான நம்பிக்கை, நீங்கள் நம்புகிற நம்பிக்கை மகிமையான நம்பிக்கை. பேதுரு எழுதுகிறான், வாடாத நம்பிக்கை, மகிமையான நம்பிக்கை கர்த்தர் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
கர்த்தர் ஒருவேளை காலதாமதமானாலும் குறித்த நாளுக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது தாமதிப்பதில்லை, நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கும் ஐயா. ஆண்டவரை நீ பின்பற்றி வந்திருக்கிறாய், அவரை விசுவாசிக்கிறாய், வாயினாலே அறிக்கை பண்ணுகிறாய். ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்யாமல் ஒரு காலம் இருக்க மாட்டார். Glory to God. அற்புதம் செய்வார். 3 பேருடைய முகம் வாடவில்லை, 3 பேருடைய சத்தம் மாறவில்லை, 3 பேருடைய உணர்வுகள் மாறவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், நேபுகாத்நேச்சரே, இந்த அக்கினியிலிருந்து எங்களை விடுவிக்க ஒரு தேவன் உண்டு. அப்படியே நாங்கள் விடுவிக்காமல் போனாலும் நீ உண்டு பண்ணின பொற்சலையை நாங்கள் வணங்குவதில்லை. ராஜா யுத்த களத்துக்கு அவன் சென்று யுத்தம் பண்ணியிருக்கிறான். அநேக யுத்த வீரர்கள் அவனோடு கூட இருக்கிறார்கள். அவர்கள் யுத்த பயிற்சி பெற்றவர்கள். ஆனாலும் இப்படிப்பட்ட தைரியம் உள்ள மனிதனை அவன் பார்த்ததே இல்லை. நீங்கள் நிறைய பேர் கர்த்தரை பாடுகளிலும் பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை. உங்கள் தைரியம் இன்னும் பலப்படுவதாக, உங்கள் தைரியம் அருமையான இன்னும் பலப்படுவதாக, இன்னும் உறுதிப்படுவதாக, இன்னும் செயல்படுவதாக. உங்கள் தைரியத்தை நீங்கள் ஒரு காலம் விட்டு விடாதீர்கள். சிங்கத்தின் கதையிலே போடப்பட போகிறான். அவன் துக்கத்தோடு கூட வருகிறான். தானியேலே, நீ ஆராதித்த தேவனை விடுதலை ஆக்கினாரா? அவன் என்ன செய்துக்கிறான்? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். நான் ஒரு ஜெப வீரன். சிங்க கதையில நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? தைரியசாலியா இருந்தால் ஜெபம் பண்ணுவீங்க. சூழ்நிலைகள் எப்பொழுதும் சாதகமாய் இருப்பதில்லை. சூழ்நிலைகள் எப்பொழுதும் நான் நினைக்கிறபடி இருப்பதில்லை, நான் யோசிப்பபடி இருப்பதில்லை, அருமையான நான் சிந்திக்கப்படி இருப்பதில்லை. எல்லாம் தலைகளாய் மாறிவிடும். வாழ்க்கையின் பிரயாணம் எப்பொழுதும் சமமாயிருப்பதில்லை. ஆனால் தைரியமாயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் தீயையும் தண்ணீரையும் தாண்டி வந்தார்கள். நடுராத்திரியிலே பாட்டு சத்தம் கேட்கிறது ஐயா. நடுராத்திரியிலே பாட்டு சத்தம் கேட்குதுயா. என்ன பாட்டு பாடி இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ அற்புதமான தேவன். ஆமென். கர்த்தருடைய வல்லமை சிறைச்சாலைக்குள்ளே இறங்கினது. நீங்கள் தைரியசாலியாயிருந்தால் கர்த்தருடைய வல்லமை இரும்பு சங்கிலிகளை உடைத்துவிடும். இந்த காலவெளியில ஆண்டவரே நான் இதை செய்வேன். சில தீர்மானம் எல்லாம் எடுப்பாங்க, பிரதிஷ்டையெல்லாம் பண்ணுவாங்க. ஆண்டவரே நீ இதை செய்தால் நான் இதை செய்வேன், அப்படி தீர்மானம் எல்லாம் எடுப்பாங்க. ஆனா செய்வாங்களான்னு பாத்தீங்கன்னா செய்ய மாட்டாங்க. யார் செய்வார்கள் என்றால் தைரியசாலிகள் செய்வார்கள். தைரியசாலிகள் செய்வார்கள். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய், விசுவாசத்துக்காக, நம்பிக்கைக்காக, பரிசுத்தத்துக்காக, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கிருபைக்காக, நீங்கள் பெற்ற ரட்சிப்புக்காக, நீங்கள் பெற்ற அபிஷேகத்திற்காக, நீங்கள் பெற்ற அழைப்புக்காக, நீங்கள் அருமையான பெற்றிருக்கிற சபைக்காக, நீங்கள் பெற்றிருக்கிற ஆராதனைக்காக, எல்லாவற்றிற்காகவும் நீங்கள் தைரியமாய் போராட அவசியமாய் இருக்கிறதுனாலே நான் இந்த நிறுவனத்திலே இவைகளை பற்றி உங்களுக்கு எழுதுகிறேன். சோர்ந்து போயிட்டீங்களா?
குகைக்குள்ள போய் படுத்திருக்கிறீங்களா? போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் நல்லவனே கிடையாது, அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? கப்பலின் அடித்தட்டிலே போய் படுத்திருக்கிறார்கள். போதும் போதும் ஐயா, போதும் ஆண்டவரே, ஊழியம் போதும், ஆராதனை போதும், எல்லாம் போதும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அந்த இடத்தில் இருக்கிறீர்களா? அல்லது பஞ்சம் வந்ததுனாலே அவள் எங்கே போய்விட்டாள்? மோவாபுக்கு போய்விட்டாள். அங்கே நல்ல சாப்பாடு, காலையில இட்லி, மத்தியான சாப்பாடு, சாயங்காலம் டீ, அருமையான ராத்திரி சாப்பாடு, எல்லாம் ஒரு குறைவில்லை. நல்ல வீடு, நல்ல தங்கின இடம், 2 மருமகள் கிடைச்சிருக்கிறாங்க. அந்த மோவாப்புல 2 பிள்ளைகளுக்கு நல்ல மருமகள் கிடைச்சிருக்கிறாங்க. ரொம்ப அழகானவங்க, ரொம்ப நல்லவங்க, நல்ல நேசிக்கிறவங்க. அவள் நினைத்தாள், நாம் மாத்திரம் பெத்லகேமில் இருந்திருந்தால் அழிந்து போயிருப்போம், பெத்தேலில் இருந்திருந்தால் அழிந்து போயிருப்போம். நமக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஒரு காற்று அடிக்க ஆரம்பித்தது அவருடைய வாழ்க்கையில. அருமையான ஒரு காற்று அவளுடைய அருமையான வாழ்க்கையை மோத ஆரம்பித்தது. ஒரு அலை அவள் அருமையான வாழ்க்கையில எழும்ப ஆரம்பித்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அவள் அமிழ்ந்து போகத்தக்க ஒரு அலை எழும்ப ஆரம்பித்தது. புருஷன் மரித்து போனான். அருமையான 2 வாலிப பிள்ளைகளும் மரித்து போனார்கள். அவர்கள் 3 பெண்கள் இருக்கிறார்கள், 2 வாலிபர்கள், ஒருவர் வயதானவர்கள். அவள் சொல்லுகிறாள், என்னை நகோமி என்று சொல்லாதிருங்கள், என்னை மாறா என்று சொல்லுங்கள், என் வாழ்க்கையிலே கசப்பு கலந்து விட்டது. ஆமென். ஹல்லேலூயா. சோர்ந்து போய் வந்திருக்கிறாயா மகளே? கலங்கி போய் வந்திருக்கிறாயா? போராட்டத்திலே சில விதைகள், வழியோரத்திலே விதைக்கப்பட்ட விதைகள், அருமையான பறவைகள் வந்து தின்று விட்டது. அருமையான கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதைகள் கொஞ்ச நாள் வளர்ந்தது, அது பட்டு போனது. முட்களில் விதைக்கப்பட்ட விதைகள், அந்த முட்கள் பட்சித்து அந்த செடியை பட்டு போக பண்ணிட்டு. ஆனால் நல்ல நிலத்திலே விதைத்த விதை 60ஆகவும் 100ஆகவும் பலன் கொடுக்கிறது. இந்த காலவேளை ஆராதனையில, இந்த விசுவாச யாத்திரையில, அருமையான இந்த விசுவாச ஓட்டத்துல, இந்த விசுவாச ஜீவியத்துல இதுவரையிலும் நடந்து வர கர்த்தர் உனக்கு உதவி செய்திருக்கிறார். நிறைய பேர் போயிட்டாங்க, நிறைய பேர் காணும், வளர்ந்த விசுவாசிங்க நிறைய பேர் காணும், போயிட்டாங்க. காற்று அடிச்சதுனால, மலையின் மேல் விதைக்கப்பட்டதுனால கொஞ்ச காலம் பாட்டு வீட்டு எல்லாம் இருக்கும். இன்மைக்காக தேவனை தேடுகிற ஜனங்கள் இந்த பூமியிலே உண்டு. இன்மைக்காக நான் ஆசி இன்சார்ஜா இருந்தேன். என்னுடைய ஆசி சிவகங்கையில ஒரு இடத்துல இருந்தேன், மதுரையில KK நகர்னு ஒரு இடத்துல இருந்தேன். அப்ப பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடும்போது இந்த பசங்க சாம்பார் பொரியல் இருக்கும்போது அவனை நல்ல பாட்டு கிட்டலாம் பாடுவான். கறி முட்டை இருக்கும்போது 2 கையை வச்சுருவாங்க. ஒரு பாட்டு பாடு, சோத்துல அப்பா ஒரு பாட்டு, நல்ல பாட்டு பாட்டு கையிடுறாங்க. இல்லப்பா இல்ல சார், முட்டையை பக்கத்தில் உள்ள எடுத்துருவாங்க. நிறைய பேருடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் உலகத்தை சார்ந்திருக்கிறது. இப்படியா இருதை அங்க இருக்கு. ஆனா பாட்டெல்லாம் பாடுறாங்க, அபிஷேகத்தெல்லாம் நிறையிறாங்க, அந்நிய பாஷையெல்லாம் பேசுறாங்க. இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பங்கன் போகணும் நினைவிலே உட்கார்ந்து இருப்பாங்க. பங்கன் போகணும், மணி ஆயிச்சா, அது ஓடுறதுனால ஓட ஸ்பீடா ஓடும். அது எவ்வளவு ஓடுதோ அப்படி ஓடும். நான் அப்படிதான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், எப்ப சர்ச்சை முடிக்கணும். உன் நினைவு எங்க இருக்கிறது? உன் எண்ணம் எங்க இருக்கிறது? உன் உணர்வு எங்க இருக்கிறது? ஒருமுறை ஒப்புவிக்கப்பட்ட இந்த விசுவாசத்திற்காக நீ போராடினால் மாத்திரமே இந்த விசுவாசத்தை நீ பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த விசுவாசத்தை நீ ஜெயமாய் முடிக்க முடியும். உன் கையிலே, உன்னுடைய ஜீவியத்திலே இப்படிப்பட்ட ஒரு மகிமையான விசுவாசத்தை நீ பெற்றிருக்கிறாய். அல்லேலூயா. புத்தர் துறவிகளுக்கு இந்த விசுவாசம் கிடைத்திருந்தால் எப்படி இருக்கும் நான் யோசித்து பார்ப்பேன். நம்ம ஆளுங்க இந்த விசுவாசத்தை மேன்மையாய் நினைக்கவில்லை. புத்திஸ்ட் இலங்கையில நிறைய இருக்கிறாங்க.
இந்தியாவிலே தான் இன்னும் இந்தியாவில் நிறைய இருக்கிறான். ஒரு சீக்கிய மதத்தை சார்ந்த மனிதனுக்கு இந்த விசுவாசம் கிடைத்திருந்தால் சாது சுந்தர் சிங்கினுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்திருக்கலாம். அருமையான ஒரு முஸ்லிம் நண்பனுக்கு இந்த அருமையான விசுவாசத்தை அவன் பார்த்திருந்தால் அவன் எப்படி இருப்பான் என்று நினைப்பேன். நம்ம ஆளுங்க இந்த விசுவாசத்தின் மேன்மை அறியாதவர்களாயிருக்கிறார்கள். இந்த விசுவாசத்தின் மகிமை அறியாதவர்களாயிருக்கிறார்கள். இந்த விசுவாசத்தின் அருமையான உயர்வை தெரியாதவர்களாயிருக்கிறார்கள். இந்த விசுவாசம் தான் உன்னை பரலோகத்திற்கு கொண்டு போகும். இந்த விசுவாசம் தான் உன்னை தேவனோடு கூட கொண்டு போய் இணைக்கும். இந்த விசுவாசம் தான் சத்துருவின் வல்லமையை ஜெயிக்க உனக்கு உதவி செய்யும். இந்த விசுவாசம் தான் அருமையான ஒரு சீரிய யாத்திரை உண்டாகிற எல்லாவற்றையும் ஜெயித்து உன்னை முன்னேறி கொண்டு போக முன்னேறி செல்ல இந்த விசுவாசம் உனக்கு உதவி செய்யும். விசுவாசம் இல்லாத ஜெபம் எப்படிப்பட்டது? செத்து போனது. விசுவாசமே இல்லாம நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் ஒன்று நடக்காது. கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் உதவி செய்வார், அவர் கைவிட மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த இடுக்கமான சூழ்நிலையும் அவரை அறியாமல் எனக்கு வந்ததில்லை. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தரை அறியாமல் என் வாழ்க்கையில் இந்த துன்பம், இந்த போராட்டம், இந்த நெருக்கம் வருவதில்லை. என் தைரியத்தை நான் விட்டுவிட்டேன். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். உன்னை எழுப்பும்படியாய் ஆவியானவர் நின்று கொண்டிருக்கிறார். உன்னை எழுப்பும்படியாய் இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். உன்னை எழுப்பும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நின்று கொண்டிருக்கிறார். உன்னை எழுப்பும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தைரியத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த தைரியம் எப்படி ஒரு மனுஷனிடத்தில் இருக்கிறது என்று அடையாளம் காட்ட விரும்புகிறேன். எதிரிகளின் சேனை சூழ்ந்திருக்கும் போது இந்த தைரியம் தான் அவைகளை ஜெயிக்க உனக்கு உதவி செய்யும். வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்களிலே ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். இந்த இஸ்ரவேல் யுத்தத்துல அந்த பெஞ்சமின் அவர் சொல்றாரு, நாங்க ஒரு காலம் தோக்க மாட்டோம் சொல்றாரு. நீங்க உலகமே எதிர்த்து எங்களுக்கு வந்தாலும் நாங்க தோக்க மாட்டோம். ஏன்னா அவன் வச்சிருக்கிற வெப்பன்ஸ் உலகத்துல யாருக்குமே இல்ல, அமெரிக்கால இல்ல. அவ்வளவு வெப்பன்ஸ் வச்சிருக்கிறது மட்டும் இல்ல, சிலருக்கு இந்த வெப்பன்ஸ் கொடுத்தாலும் அதை அவங்க யூஸ் பண்ண தெரியாம இருக்கிறாங்க. சும்மா அருமையான பிளாஸ்டிக் கவரை போட்டு மூடி வச்சுக்கிறாங்க. அவன் சொல்றான் நாங்க ஜெயிப்போம் சொல்றான். அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த இடம் பரிசுத்த பூமி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கேதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். அங்கேதான் அருமையான அவர் ரத்தம் சிந்தினார். அருமையான அங்கேதான் 75% விஞ்ஞானிகள் அந்த இஸ்ரவேலில் இருந்து தான் எழும்பி இருக்கிறார்கள். உலகத்திலே செழிப்பான நாடு ஒன்று உண்டென்றால் அது இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஜனங்கள் அங்கே குடியேறுவதற்கு முன்பதாக பாலைவனமாயிருந்ததாம். ஆனால் இப்பொழுது அந்த தேசம் செழிப்பான தேசமாயிருக்கிறதாம். உலகத்தின் பல நாடுகளை அவர்கள் ஆளுகை செய்கிறவர்கள் அங்கே இருந்து போனார்கள். அதான் ஹிட்லருக்கு ரொம்ப கோபம் வந்து போச்சு. அவன் ஜெர்மன் தேசத்தை அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருந்த போது பேப்பர்ல அடிக்கடி யூதர்களை பற்றியே வந்து கொண்டிருக்குமா. அங்க இருக்கிற அருமையான நாளிதழை யூதர்கள் ஆளுகை செய்தார்களாம். அது அவனுக்கு ரொம்ப கோபமாய் போச்சு. அவன் ஜெர்மன் தேசத்துல ஒரு யூதம் இருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டான். போட்டது மட்டுமல்ல, பல லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தான். என்னதான் கொன்று குவிச்சாலும் அவங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் இருக்கிறது. ஒரு சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல நான் பெருக பண்ணுவேன் என்ற ஒரு வாக்கு தத்தம் இருக்கிறது. நான் காரியத்துக்கு வருகிறேன். அருமையான ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு யுத்தம் இருக்கிறது.
வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் உங்களோடு கூட போராடும். வேற மனுஷன் போராடினா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. மனுஷனோடு கூட போராடுகிற போராட்டம். இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு போய் அவனை விசாரிச்சா பிரதர் இருக்காரான்னு கேட்டா பிரதர் அடக்கம் பண்ணி 1 வாரம் ஆச்சுமா. சிலர் வீட்டுக்கு போனா அங்க அடக்க ஆராதனை நடக்குது. அவன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு போயிடுவான். புள்ளியின் பூவை போல வாடி போவான். உங்களோடு கூட இச்சம் பண்ணினவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். ஆமென். ஒருத்தவங்க கூட இச்சம் பண்றாங்கன்னா அவங்க பூமியிலே வாழ்நாள் குறைந்து போனது என்று நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நினைச்சிட்டீங்கன்னா உங்க தைரியத்தை இழக்க மாட்டீங்க. ஒன்னும் மேற்கொள்ளாது, சட்டம் உங்களை மேற்கொள்ளாது. ஏன்னா நான் பல பாடுகளுக்குள்ளே கடந்து வரும்போது அருமையான நான் யோசிக்கிறது என்னவென்றால் மட்டும் கர்த்தர் நம்ம நடத்தி வந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, 19 வயசுல இருந்து அப்படியே 65க்கு போங்க. ஊழியம் தவிர வேற எதுவுமே நான் செய்யல, எங்கேயும் வேலைகள் எல்லாம் செய்யல. அதுவும் இந்த ஜெர்மன் எய்டு மிஷின் ஹோம் இன்சார்ஜ், பைனான்ஸ் இன்சார்ஜ் என்கிட்ட கொடுத்தாங்க. உண்மையா செய்வான், மற்றெல்லாம் ஊழியம் தான். எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிள்ளையே இந்த கால வேளையில உங்களோடு கூட இச்சம் பண்ணினவர்களை நீங்கள் தேடி காணாதிருப்பீங்க. மதுரையில KK நகர்ல தான் எங்க சபை இருந்தது. KK நகர் சபை மேல கொட்டகை போட்டுதான், கீழே வீடு. பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னு கேட்டீங்கன்னா மதுரை பிராந்தி கடை, சாராய கடை எல்லாம் இன்சார்ஜ். அவன் ஒரு பெரிய கார்ல வருவான், கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு. கரெக்டா 10 மணிக்கு நம்ம வரும்போது ஒரு பெரிய சிஸ்டரை பத்த வைப்பான். 10 வச்சு இப்படி நிற்பான். நின்னா அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் பண்ணுவான். ஒரு 10 போலீஸ் படபடான்னு வருவாங்க. ஏன்னா இவெல்லாம் காசு கொடுக்குற பார்த்து. அவன் ஒருத்தன் வருவான், சார் கொட்டு கொஞ்சம் அடிக்காதீங்க சார், சார் கொஞ்சம் ஆர்கனை குறைச்சு வைங்க சார், கொஞ்சம் மைக்க குறைச்சு வைங்க சார், இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லுவான். சார் அவர் போறது வர்றது ஆசைங்க. இதே ஒரு மாதிரி ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு அவன் செத்து போன சடலம் வரும். நாங்க ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம். ஹைட், நல்ல ஹைட்டா இருப்பான், நல்ல பாடியா இருப்பான். அவனை பார்த்தா வாட்ட சாட்டமா இருப்பான். அதுல இருந்து ஒருத்தரும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க மனைவி எல்லாம் இருந்தாங்க, ஐயோ வாயை திறக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பயம் என்னன்னா, இந்த இயேசுநாதர் அவங்களுக்கு ஆயத்தம் பண்றாரு. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே சொல்லுகிறான், இன்று காண்கிற எகிப்தியரை இனிமேல் நீங்கள் என்றைக்குமே காண மாட்டீர்கள். அவன் சொல்லும் போது முன்னே சமுத்திரம் அலை எழும்பிக் கொண்டிருக்கிறது. அவன் சொல்லும் போது சமுத்திரத்தினுடைய தண்ணீர் கரைவரையிலும் வந்து உள்வாங்கி கொண்டு போகிறது. பின்னே பார்த்தால் பார்வோனும் அவனுடைய சேனையும். மோசே ஒரு சின்ன கோலை வச்சு சொல்றான், இன்று காண்கிற எகிப்தியரை இனிமேல் நீங்கள் என்றைக்குமே காண மாட்டீர்கள் என்று சொல்லுகிறான். எப்படி விசுவாசிக்க முடியும்? எப்படி நம்ப முடியும்? எப்படி தைரியத்தோடு கூட இருக்க முடியும்? சின்ன பிள்ளைகள், அருமையான கர்ப்பிணி பெண்கள், குடும்பம் எல்லாம் இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், எகிப்திலே நாங்கள் செத்தால் நலமா இருக்கும், கல்லறை தோட்டம் இல்லை என்று சொல்லியா எங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருப்பார். எப்படி நடந்து போவது சமுத்திரம்? இந்த பக்கத்திலே பார்வோனும் அவனுடைய சேனையும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் அவர்களை நடத்தினார். செங்கடலுக்கூடாய் அவர்கள் நடந்து போனார்கள். அவர்கள் அதிகாலையிலே கரையிலே நின்றபோது பார்வோனும் அவனுடைய சேனைகளும் ரதங்களும் கரையிலே ஒதுங்கிட்டு அவர்கள் சமுத்திரத்திற்குள்ளே போகும்போது பார்வோனுடைய போர் வீரன் சொல்லுகிறான். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார். எகிப்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். கர்த்தரோடு கூட யுத்தம் பண்ணுகிறவன் யார்? கர்த்தரோடு கூட வழக்காடுகிறவன் யார்? கர்த்தரோடு கூட அருமையான எதிர்த்து நிற்கிறவன் யார்? 1000 10,000 பேர் உன் பக்கத்திலே விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்துவதில்லை. காரணம் என்னவென்றால், கர்த்தர் உனக்காக வழக்காடுகிறார், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தர் உனக்காக கிரியை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய
நான் கொண்டேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். அவன் கூட பிறந்தவெல்லாம் சேர்ந்து ஒரு 7 பேர் அந்த யுத்த களத்தில் நிற்கிறான். எல்லாம் போர் பயிற்சி பெற்றவன். அவர்கள் எதற்காக நிற்கிறார்கள் என்றால், ராஜாவின் மகளை கல்யாணம் பண்ணா ராஜ்யபாரத்தில் பெரும்பகுதி நமக்கு கிடைக்கும், நம்ம ராஜாவா இருக்கலாம், குட்டி ராஜாவா அந்த தேசத்தில் இருக்கிறான். ஏன்னா அவன் சொல்லிட்டான், இவனோடு கூட போராடி யார் இவனை மேற்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் என்ன காட்டாலும் தவிர என் மகளை கொடுப்பேன்ட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தாவீது இந்த உலகத்தின் எந்த நன்மைக்காகவும் போகவில்லை. இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தான். அவன் ஒரு தைரியசாலி. அவன் தோற்றத்திலே சின்னவன் தான். அவன் பார்வையிலே ஆடு மேய்க்கிறவன் தான். அவன் ஆடுகளோடு கூட படுத்திருக்கிறவன் தான். அவன் காட்டிலே தங்கியிருக்கிறவன் தான். அவனுக்கு இந்த யுத்தத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் அருமையான அவனுக்குள் இந்த தைரியம் இருக்கிறது. அதை அவன் அறிக்கை பண்ணுகிறான். ஒரு முறை கரடி வந்தது, ஒரு முறை சிங்கம் வந்தது. அதை நான் ஒரு ஆட்டை போல கிழித்து போட்டேன். அது என்னையோ என்னுடைய ஆட்டு மந்தையோ மேற்கொள்ள முடியவில்லை. நீங்கள் எல்லாம் தைரியசாலிகளா? நான் ஒரு நாள் உட்கார்ந்து இருந்தேன். நம்ம சபை தான் போலீஸுங்க நிறைய பேர் வர சபை. அப்ப இருதயராஜ் வருவாரு, 20 பேர் 30 பேர் வருவாங்க. நைட் பிரேயர்ல 20 பேர் நைட் டியூட்டி. அவர் நைட்டு பீட்டு போடுவாங்க. நைட்டு பீட்டு வண்டி எல்லாம் ஃபுல்லா இங்க வந்துடும். இங்க ஃபுல்லா இருக்கும். அவரு தான் யூனிஃபார்ம்ல நின்று பர்சங்கம் பண்ணுவார். நைட் பிரேயர்ல தொப்பி கிப்பி வச்சுட்டு அவங்களுக்கு எல்லாம் டீ எல்லாம் கொடுத்துட்டு ஒரு 1 hour இங்கதான் நைட் பீட்டே. ஒரு நாள் பிசி ஒருத்தர் வந்தாரு. அப்போ ஒரு பிரதர் வந்தாரு, பார்த்தாரு, ஓட்டினாரு ஓட்டம். இதுவரையில் வரல, செத்து போயிட்டாரு அவர். ஐயோ, பாஸ்ட் அரெஸ்ட் பண்ணி வந்திருக்கிறாங்க, நல்ல வேளை நான் ஓடி வந்து, இல்லைன்னா என்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்போ அரசுலாம் இப்பெல்லாம் ஒண்ணு யாரும் பயப்பட மாட்டாங்க. அது அந்த காலம். இப்ப அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறீங்க, அரெஸ்ட் பண்ணீங்களா, வரேன்பாங்க. இப்ப சட்டம் கிட்டமெல்லாம் யாரும் பயப்படுறது இல்லை. சட்டத்துக்கெல்லாம் யாரும், அந்த காலம் மாறி யாரும் பயப்படுறது இல்லை. போலீஸுக்கோ சட்டத்துக்கோ யாரும் பயப்படல. எங்க ஊர்லாம் போய் பாத்தீங்கன்னா யாரும் பயப்படவே மாட்டாங்க. அருவாஜ் கோர்ட்ல இருந்து சொல்றான், ஜட்ஜை சொல்றான், அந்த பார் வெட்டி போடுவோம், ஏதாவது தப்பா ஜட்ஜி கொடுத்தா வெட்டி போடுவாங்கிறான். ஆமா, நடந்தது. நான் சொல்றேன், உங்களை சிரிக்க வைக்க சொல்லல. அவன் ஜட்ஜை பார்த்து சொல்றான், அந்த பார் தப்புக்கு இப்ப ஏதாவது ஜட்ஜி கிட்மெண்ட் கொடுத்தா க்ளோஸ் பண்ணி போடுவாங்கிறான். உடனே அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க. கடைசி பார்த்தா அவன் மென்டல் ஒரு சர்டிபிகேட் எடுத்துருவான் கடைசி. அப்புறம் அவனை ஒண்ணும் செய்ய முடியாது. எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் தைரியசாலியா இருக்க வேண்டும். சும்மா செய்வேன். நம்ம ஆளுங்க சிலர் இருக்கிறாங்க, நிறைய பேர் சிக்கி இருக்கிறாங்க. ஏன் 1-2 பேர் வரலன்னு கேட்டீங்கன்னு தெரியும். ஏன் வரலன்னு தெரியும். எவனோ ஒரு பாஸ் வந்து, அது எங்க ஊர் தான் ரொம்ப ஜாஸ்தி. செய்வனை வைக்கிற திருநெல்வேலி இருந்து நாகர்கோவில் வரலாம். அதுக்கு இங்க செய்வனின் வார்த்தை அதிகமா பேசவே மாட்டாங்க. இந்த செய்வனேன்னு சொல்றது, மந்திரம்னு சொல்றது அந்த திருநெல்வேலியில இருந்து ஸ்டார்ட் ஆகும். அது யார் வைக்கிறானோ அக்கா தங்கச்சிக்கு, தங்கச்சி அக்காவுக்கு, அக்காவுக்கு அப்பா அம்மா பிள்ளைங்க. படிக்க கூடாது. ஃபெயில் ஆயிட்ட ஒண்ணு தீர்க்க தரிசனம் சொல்லுவார். உன் தம்பி செய்துட்டு போயிட்டான், அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவார். என் விசுவாசியா இருவான். 10-20 வருஷம் பர்சன் கேட்கிறவன், அதை எடுக்கணும். என்னையா செய்யணும்? அது நான் 40 நாள் அங்க ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும். 41வது நாள் நான் வருவேன், நீ எங்க சபைக்கு ஒரு 2 வாரம் வாங்கன்றோம். போச்சா, நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த ஆத்துமா அருமையான ஒரு சின்ன தீர்க்க தரிசனத்துல போச்சா. இவ்வளவு வசனத்தை வேற செய்யும். அந்த ஜனங்க போயிட்டாங்களா? யோசிச்சு பாருங்க. சிலரு தேவனை நம்புறாங்களோ நம்பலையோ, மந்திரவாதியை நம்புறாங்க, மாந்திரிகத்தை நம்புறாங்க. அதை சும்மா ஏதாவது சொன்னா போதும். நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அங்க ஒரு பாச ஜிப்பாவே சிங்கிசி எல்லாம் போட்டு வந்தார். ஜிப்பாக்கு இப்பெல்லாம் போட்டு வந்து பார்த்த உடனே அவர் சொல்றாரு, எனக்கு மந்திரத்தை எடுக்கிறதுக்கு வரம் இருக்குன்னாரு. நான் இப்படி ஒரு வரத்தை கேள்விப்பட்டதே இல்லையே. 7 வரம் இருக்குது, மந்திரத்தை எடுக்குதுன்னு ஒரு வரம் கேள்விப்பட்டது. சரி, ஏதோ புதுசு போலுக்கு நானும். அப்ப புதுசு நான் இந்த ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைக்கு புதுசு. அவர் சொன்னாரு, தம்பி நீ அபிஷேகம் பெற்றுக்கிறியா? நான் மந்திரத்தை எடுக்கும்போது ஆவியில நிறைஞ்சு நீ ஜெபம் பண்ணணும். நான் பண்றேன்ட்டேன். நான் பண்ணிட்டே இருக்கிறேன். அந்நிய பாஷை பேசி ஆண்டவரே மந்திரம் எடுக்கணும். அவன் ஒரு தகடு எடுத்துட்டு வரான்.
கடைசி நான் உண்மையா நம்பிட்டேன், அந்த வீட்டுக்காரங்களும் நம்பிட்டாங்க. அவங்க கொடுத்த காசுக்கு அளவே கிடையாது. எல்லாத்துக்கும் காசு கொடுப்பாங்க, நமக்கு மட்டும் தான் காசே கொடுக்க மாட்டாங்க. சபைக்கு மட்டும் கொடுக்கணும்னா அப்படி யோசிச்சு கணக்கு பார்த்து மத்தவங்க எல்லாம் கொடுத்துருவாங்க. அது ஏசி விடுவிக்கிறா இருக்கட்டும், ஏசி அழைக்கிறா இருக்கட்டும். அவன் என் பிளைன்ல போறான்னு நான் யோசிச்சேன். அவன் பிளைன்ல இல்ல, ராக்கெட் வாங்க போறாங்க. நீ கொடுக்குற காசு ராக்கெட். நம்ம ஆளுங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க, நம்ம ஆளுங்க எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ராக்கெட் வாங்க போ, நீ கொடுக்குறான் வாங்குறான். எனக்கு கொடுத்தனா அந்த பணத்துல நான் ராக்கெட் தான் வாங்கிட்டு இருப்பேன். ஆமா, பிளைட் வாங்கல, ராக்கெட்டே வாங்குவேன். திட்டம் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. அது திட்டத்துக்கெல்லாம் ஜனங்கிட்ட இருந்து காசு வாங்குறாங்க. நம்ம வசனத்தை பிரசங்கம் பண்ணா எவனும் கேட்க மாட்டாங்கிறான். ஏதாவது புதுசா ஏதாவது சொல்லணும். நம்ம இந்தியா தேசத்தில் புதுசா சொன்னா கேட்பான். இந்த சும்மா வசனத்தை எல்லாம் இவன் கேட்டு கேட்டு பழகிட்டான். புதுசா ஏதாவது சொல்லணும். மகளே இப்படி எல்லாம் சொன்னோம். அவன் வர்றது பாத்தீங்கன்னா 10 மணி மீட்டிங்னா அந்த ஐயாவை 3 பேரு அப்படியே கூட்டி 11:30 மணிக்கு வரான் மைக்கு கிட்ட. அவன் சொன்னான், நான் பார்க்க முடியாது, அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்களா? போயா போவோம், அப்பாயின்மெண்ட் நீ தான், நான் ஒருத்தருக்கு போக மாட்டேன். அப்பாயின்மெண்ட்லாம் வந்தா பாப்பா வரட்டா போறான். இயேசுநாதரை காட்டிலும் பெரியவர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. அவர் தான் பெரியவர். மனுஷன் அடுத்த நாள் அங்க போய் அப்பாயின்மெண்ட் பார்த்துட்டு அடுத்த நாள் போனா கல்லறைக்குள்ள இருப்பான். அவனை பாக்குறதுக்கு நீங்க இருந்து போயிருக்கிற. நீ ஆண்டவர் தான் உனக்கு அருமையான மேன்மையானவராய் மகிமையானவராய் சிறந்தவராய் எப்பொழுது உனக்கு தெரிகிறதோ அப்பொழுது நீ பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். அப்பொழுது நீ அருமையான தைரியசாலியாய் மாறியிருக்கிறாய். ஒருமுறை சிங்கம் வந்தது, ஒருமுறை கரடி வந்தது. அவைகளிலே ஒருவனை போல இந்த அருமையான பெலிஸ்தியன் இந்த கோலியாத் இருப்பான். ஐயா, அல்லேலூயா. எந்த மனுஷனையும் போய் நின்றுட்டு எனக்கு இந்த போராட்டம் இருக்குது, நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீதான் ஜெபம் பண்ணணும், நீதான் யுத்தம் பண்ணணும், நீதான் யுத்தம் பண்ண. அதுதான் சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதான் வசனம் விதைக்கப்படுகிறது. அருமையான பொல்லாத ஆவிகளை விரட்டும்படியாய் விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் யாவன. விசுவாசிகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், சுகமாவார்கள். ஒருமுறை வந்து பாருங்க. போயா ஒரு முறையா? நீ எப்ப ஒரு முறைன்னு சொல்லியோ அப்போ தைரியத்தை நீ இழந்துடுற. ஒரு முறை பாச சுந்தரத்துக்கு போகும்போதெல்லாம் அவரு எல்லாரையும் பார்த்து, ஐயா எனக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்கப்பா. ஏன் நான் கூட அதை விரும்புவேன். நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகள் வந்து நமக்கு ஜெபம் பண்ணிட்டு போகணும்னு விரும்புவேன். ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென். நீ சாதாரணமானவன் அல்ல. உனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற தைரியம் பிசாசுகளை துரத்தத்தக்க தைரியம். உனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற தைரியம் அருமையான 1000 பேரை நீங்கள் துரத்துவீர்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சேனைகளை நீங்கள் மடங்கடிக்க பண்ணுவீர்கள். அருமையான உங்களை நீங்கள் யார் என்று அறிந்து கொண்டால் ஜெயம் வரும். ஆமென், அல்லேலூயா. யார் என்று அறிந்து கொண்டால் ஜெயம் வரும். உங்க பொசிஷனுக்கு சில வேல்யூ இருக்கு. உங்க பொசிஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க பொசிஷன் கலெக்டர் ஆபீஸ் போனீங்கன்னா ஒருத்தர் குள்ளமா ஒருத்தன் வரான், ஒருத்தர் இப்படி நடந்து இப்படி இப்படி வரான். ஐஏஎஸ் ஆபீசர், அவரை சுத்தி போலீஸ், அவனுக்கு தெரியும் நம்ம ஐஏஎஸ் ஆபீசர். ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென். அவன் இப்படி நடந்து வருவான், யாருக்கும் சல்யூட்டே பண்ண மாட்டான். ஒண்ணு போடா, நீங்க இந்த டி நகர் ஸ்டேஷனுக்கு போங்க, எஸ்ஏ அப்படி வரான். எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பசங்க. அவன் ஒருத்தரையும் மிஸ் பண்ண மாட்டான். ஐயா ஐயா, அவன் இப்படியே ஷூ கால்ல போயிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் தன் பொசிஷன் என்னன்னு. அவன் பொசிஷன் என்ன, உனக்கு விசுவாசிங்கிற பொசிஷன் அவனுக்கு தெரியல, ஊழியம் செய்யற பொசிஷன் தெரியல. உன் பொசிஷன் என்னையா? கர்த்தர் உன்னை அழைத்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். நீ தேவனுடைய சேனையாய் இருக்கிறாய். அருமையான பொசிஷன் என்ன? தைரியசாலியாய் நிற்கவான். சத்துரு பேசும், அவனை கொன்றுவேன், உனக்கு கொண்டு போட போறேன், உனக்கு நான் கேட்டிருக்கேன் அந்த வார்த்தை. சாசு அருமையான என்ன பார்த்து சொன்னா, உன்னை கொண்டு போட போறேன். நான் சொன்னேன், ஏசு என் கூட இருக்கிறவரை நீ என்ன கொல்ல முடியாது. ஏசுநாதர் என்னை விட்டு போனா ஒருவேளை கொல்லலாம். ஆமென், 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 ஆமென். ஆகவே முதலாவதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சூழ்நிலைகளை எதிர்த்து நிற்க தைரியம். இஸ்ரவேல் ஜனங்க அழிஞ்சு போது ஒரு காரணம், தைரியமா தான் செங்கடல்ல பழக்கதை பார்த்தாங்கயா. தைரியமா வந்து வானத்தின் மண்ணாவை சாப்பிட்டான். அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். எங்கிருந்து வந்து வயல இருந்தா வந்துச்சு? அவன் மூக்கு புடைக்க சாப்பிட்டான், புடைக்க சாப்பிட்டான்.
பாஸ்டர் பேர் மறந்து போச்சு. அவர் பேசும்போது நான் விழுந்து விழுந்து சிரிச்சேன். ஏன்னா கல்யாணம் வீட்டுல சாப்பிட்டு ஒவ்வொருத்தரும் இப்படி வாரான், செருப்ப போட முடியாது, சாப்பிட்டு வரான். இருமுனா சோறு மூக்கல அப்படி சாப்பிட்டு ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டு நான் பாதரட்சை தேய்ந்து போகவில்லை, அவன் வஸ்திரம் பழமையாகி போகவில்லை. தைரியத்தை இழந்து விட்டார்கள். 8ஆம் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 30, 31, 32, 8ஆம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 8ஆம் 14ஆம் வசனம் 4ஆம் வசனம் ராமுழு அழுதாங்களா. அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரத்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். என்ன அழுகிறார்கள் என்றால் 16 லட்சம் ஜனங்க புருஷர்கள் மாத்திரம். ஒரு சாவு வீட்டுல 50 பேர் அழுதாலே அந்த தெரு கலங்கி போயிடும், ரோடு கலங்கி போயிடும். ஒருத்தர் அழுதா போதும், அந்த வீட்டம்மா அழுதா போதும், தெருவே கலங்கிடும். வந்த ஜனங்க கழுவும். 16 லட்சம் ஜனங்க அழுறாங்க. யோசிச்சு பாருங்க, மனைவி பிள்ளைங்க எல்லாம் ஒவ்வொரு டஜன் அரை டஜனுக்கு குறைஞ்சி எந்த வீட்லயும் ஆள் இருக்காது. அப்படிப்பட்ட ஜனங்க பிள்ளைங்க எல்லாம் அழுது, மாடு வா வான்னு சத்தம் போடுது, ஏன்னா சாப்பாடு கிடையாது. அருமையான தேவனுடைய கோழி சத்தம் போடுது, அதுக்கு சாப்பாடு கிடையாது. நாய் ஊழையிடுது, அதுக்கு சாப்பாடு இல்ல. ஒரு பெரிய கூக்குரல் வனாந்திரத்திலே உண்டானது. ஏனென்றால் கானானுக்குள்ளே போக முடியாது, கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம். கர்த்தர் பேசினார், கானானை கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தை பொய், அது உண்மை அல்ல, அது பொய், அது பொய். சொன்னா அது பொய். இந்த மோசே திருடன், அவன் நம்மளை ஏமாற்றி கொண்டு வந்துட்டான். அவன் மனைவி நல்லா இருக்க மாட்டா, அவன் நல்லா இருக்க மாட்டான், அவன் பிள்ளைங்க நல்லா இருக்க மாட்டான். இப்படிதான் சொல்லி சொல்லி ஆடுறாங்க, வாழ்த்தி ஆடுவாங்க. நாங்க அங்க இருந்தா நல்லா இருந்திருப்போம், அங்க இருந்தா நல்லா இருந்திருப்போம், இங்க போனா நல்லா இருந்திருப்போம், நாங்க இயேசுக்காக எல்லாத்தையும் விட்டோம். தனியான ஆசீர்வாதம் இருக்குதியா? அவங்க பகைச்சிட்டாங்க, இவங்க பகைச்சுக்கிட்டாங்க, இவங்க விட்டுட்டாங்க. எதிரிகளின் சூழ்நிலைகளில் 2 காரியத்தை புரிந்து கொள். ஒன்று, தைரியமாய் இருந்தால் ஜெயம் பெற்றுவாய், தைரியத்தை இழந்தால் தோற்று போவாய். அங்க ஒரு பெரிய சங்காரம் உண்டானது. நான் அந்த பகுதி அடுத்த பகுதிகளை கொண்டு போறேன் நேரமானதுனால. பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுவதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். ஒரு ஆண்டுடைய பிள்ளையுடைய லெக்கு அருமையான எதுவா இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய ராஜ்யமாய் இருக்க வேண்டும். ஒரு ஆண்டவருடைய பிள்ளையின் இலக்கு எதுவாய் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய மகிமையை அருமையான தரிசிக்கிறதாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளையினுடைய இலக்கு எதுவாய் இருக்க வேண்டும் என்றால் நீதியின் கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுகிறதா இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளையின் இலக்கு எதுவாய் இருக்க வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள், அவர்களுக்கு இவ்வளவு வெளிச்சம் கிடைக்கவில்லை, அவர்களுக்கு இவ்வளவு வசனம் கிடைக்கவில்லை, அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை அவர்கள் பார்க்கவில்லை, இப்படி கர்த்தரை அவர்கள் துதிக்கவும் இல்லை. அவர்கள் பிரகாரத்திலே நின்று கொண்டிருந்தார்கள். அருமையான மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறைதான் பிரதான ஆசாரியன் போக முடியும். பரிசுத்த
ஸ்தலத்திற்குள்ளே தான் அவன் இருக்க முடியும். ஆனால் நீங்கள் அப்படி அல்ல. எப்போதும் கர்த்தரை ஆராதிக்க வருகிற இந்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலமாயிருக்கிறது. அருமையான மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கிற மகா பெரிய பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளையே, உங்கள் லெக்கு அவர்களை காட்டிலும் மேன்மை உள்ளதா இருக்க வேண்டும். அவர்களை காட்டிலும் விசேஷமானவர்களா இருக்க வேண்டும். ஆபிரகாம் கூடாரங்களிலே குடியிருந்தார். ஈசாக்கு கூடாரங்களிலே குடியிருந்தார். யாக்கோபு கூடாரங்களிலே குடியிருந்தார். மோசே இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தின் பொக்கிஷங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டார். அருமையான அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் திரும்பி போக சமயம் கிடைத்திருக்குமே, அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். தரிசனம் பெற்ற விசுவாசிகள், உங்கள் போராட்டத்தில் ஏதாவது கிடைக்காமல் போனால் சோர்ந்து போகாதிருங்கள். அது கிடைக்கவில்லையே, இதை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே, இது நடக்கவில்லையே, சொன்னாங்களே நடக்குன்னு சொன்னாங்களே, நடக்கலையே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாய் நடத்துகிறார். ஒவ்வொரு ஊழியக்காரனையும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாய் நடத்துகிறார். ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாய் நடத்துகிறார். ஒரு ஊழியக்காரனுக்கு செய்கிறது, மற்றொரு ஊழியக்காரன் அதை பார்க்கவும் இல்லை, பெற்றுக்கொள்ளவும் இல்லை. ரேஸ் கோர்ஸ்ல கூட்டம், நீங்க மதுரை ரேஸ் கோர்ஸ் நீங்க பழைய ஆட்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கூட்டம் நான் பார்த்ததே இல்லை. நான் நினைச்சேன் பிரதர் மாதிரி தான் ஊழியம் செய்யணும், டிஜிஎஸ் மாதிரி தான் ஊழியம் செய்யணும், அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா கர்த்தர் நம்மளை கூரைக்கோட்டையில கொண்டு போட்டார். வாடகை வீட்டுல தான் ஆராதனை நடத்தணும். அருமையான ரொம்ப கஷ்டமான இடங்களில் நான் நின்று ஆண்டுடைய வார்த்தை பிரசங்கித்திருக்கிறோம். இதுவரையிலும் அப்படிதான் பாடுகளும் நெருக்கங்களிலும் போராட்டங்களில் நின்றுதான் பிரசங்கிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் தேவன் நடத்துவார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாய் அழைப்பார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் செயல்படுவார். அருமையான கர்த்தர் நமக்கு ஓடும்படியாய் வைத்திருக்கிற அந்த கோடு இருக்குது, அந்த ஓட்டத்தின் கோட்டை, அதை மாத்திரம் பார்த்து நீங்கள் ஓட வேண்டும். விடாதிருங்கள், எங்கேயும் திரும்பி விடாதிருங்கள், நேரையும் பார்த்து விடாதிருங்கள். எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற இந்த விசுவாச ஓட்டத்தை நான் ஓடி முடித்தால் எனக்காக மகிமை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எனக்காக மேன்மை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். தைரியமாய் இருக்கிறவன் தோல்வியை அவன் சிந்திப்பதே இல்லை. தைரியமாய் இருக்கிறவன் தோல்வி அவனை மேற்கொள்வதே இல்லை. தைரியமாய் இருக்கிறவன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தோல்வியோடு கூட போராடி ஜெயம் பெற்று விடுவான். நல்லா புரிஞ்சுங்க. தைரியமா இருக்கிறவன்கிட்ட நீங்கள் தோல்வியை பற்றி பேசினா நீங்கள், ஏன்னா நமக்கு ஜெயம்தான் லக்கு. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களிலே அருமையா நீங்க பிசினஸ் பண்ணலாம், அல்லது ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கலாம், அருமையான அது சரியா நடக்காம போயிருக்கலாம். ஆனா உன்னுடைய லக்கு எப்பவும் பாத்தீங்கன்னா ஜெயம் 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 தான். ஹல்லேலூயா. இந்த வசந்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு, அவர் சொல்றாரு, நான் டிவியோ வீடு வீடா, இன்னைக்கு அவங்க பெரிய ஆளு, எம்பி ஒரு ஆளு, அவன் பையன் எம்பி, அவன் தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறான். அந்த ஊர்ல அவங்க தான், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க தான் வராங்க. நான் பெட்டி பெட்டியா கொண்டு போனேன். அதுல ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டார். ஒருத்தர் அந்த கோல்டன் பீச் எல்லாம் வச்சுக்கிறாரு பாருங்க, அதுல ஒருத்தர் அண்ணன் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு சபையெல்லாம் வச்சுக்கிறார் அந்த மகாபலிபுரம் போற வழியில. எதுக்காக சொல்றேன்னா, நமக்கு ஜெயம் தான் இருக்கு. இனி பூமியில ஒருத்தன் பெட்டி பெட்டியா வச்சு எல்லாம் பெட்டி எடுத்துட்டு போனவங்க, என்ன பெட்டிக்கு கொண்டு போனவங்க அப்படியா இருக்கிறான். எல்லாம் அவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்டாங்கன்னா, டாடா பிர்லா எல்லாம் ஒருத்தர் கதை இதையே கேட்டுட்டே இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய பிசினஸ் ஆகி போச்சு, பிசினஸ் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்லுகிறேன், நம்முடைய ஜெயத்திற்கு அடையாளம் இயேசு கிறிஸ்துதான். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே நீங்கள் ஜெயம் என்பது ஆவியானவர் ஜெயித்தவர், அருமையான இயேசு கிறிஸ்து ஜெயித்தவர். வசனம் ஜெயம் பெற்ற ஒன்று. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நடுசமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் என் வார்த்தை மாறாது. வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர் ஒளிகளைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். வெளிப்படுத்தின புத்தகம் 2 அதிகாரம் 11 வசனம்.
ஜெயம் கொள்கிறவன் எவனோ இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. ஜெயம்தான் தைரியசாலிக்கு, ஜெயம்தான் வெக்குவாய். நீ ஜெயத்தை பெறுவதற்கு தோல்வியை தாண்டிதான் போக வேண்டும். ஜெயத்தை பெறுவதற்கு வெட்கத்தை தாண்டிதான் போக வேண்டும். ஜெயத்தை பெறுவதற்கு அவமானத்தை தாண்டிதான் போக வேண்டும். ஜெயத்தை பெறுவதற்கு நெருக்கத்தை தாண்டிதான் போக வேண்டும். ஏன்னா சத்ரு உங்களை தோல்வி என்னும் சிறைக்குள்ளே வைக்க போராடுகிறான். சத்ரு அருமையான முடியாது என்ற இடத்திலே உங்களை சிறை வைக்க போராடுகிறான். அருமையான சத்ரு அருமையான உங்களை முடமாக்க விரும்புகிறான். 18 வருஷமாய் கர்த்தரை ஆராதிக்க வருகிறவள் எப்படி இருக்கிறாள் என்றால் கூனியாய் இருக்கிறாள். அவளை கூனியாக வைத்தது ஆவியானவர் அல்ல, அவளை கூனியாக வைத்தது அவளுக்குள் இருக்கிற விசுவாசம் அல்ல. அவள் கூனியாய் இருப்பதற்கு காரணம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சத்ருவாய விசுவாசம். ஹல்லேலூயா. இயேசு அவளை விடுதலை ஆக்கினார். ஆமென். விடுதலை தான் உன்னுடைய இலக்காய் இருக்க வேண்டும். ஜெயம்தான் உன்னுடைய இலக்காய் இருக்க வேண்டும். ஜெயத்தை சொல்லிதான் நீ ஜெயிக்க வேண்டும். பூமியின் யாத்திரை முடிந்தால் மகிமை அருமையான மகிமையான ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறார்கள். ஆமென். மூன்றாவது, இந்த தைரியத்தை பற்றி உங்களோடு கூட பேசிக் கொண்டு வருகிறேன். அருமையான தைரியமா இருக்கிறவர்களிடத்துல எதை சொன்னாலும் செய்வார்கள். ஆமென். அவங்க கீழ்ப்படிதல் ஆழமானது. 2 சாமுவேலின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிக்கலாம். தாவீது பெத்லெகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகள் பெலிஸ்தரின் பாளையத்தின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு. ஆழமான ஒரு கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரிடத்திலே எந்த வேலையும் சொன்னாலும் அதை அவர்கள் செய்வார்கள். முடியாது என்று சொல்ல மாட்டார்கள், கூடாது என்று சொல்ல மாட்டார்கள், நடக்காது என்று சொல்ல மாட்டார்கள். பெத்லெகேம் எதிரியுடைய சேனைகளுக்குள்ள நீ இன்னொரு ஊருக்குள்ள போய் ஃபாரின் கண்ட்ரில இருக்கிறவன் பாஸ்போர்ட் இல்லாம இந்தியாவுக்குள்ள வந்துட்டு போக முடியுமா? அவன் பிளைட் வர முடியுமா? அவனுடைய எந்த பகுதியும் வர முடியாது. அவன் கப்பலோ பிளைட்டோ எதுவும் எல்லாம் சுட்டு தள்ளிடுவான். ஏன்னா பார்டர் ஃபுல்லாவே அருமையான சேட்டலைட் வச்சு உட்கார்ந்து இருக்கிறான். எல்லா பார்டர் மலையா இருக்கட்டும், ஹில்ஸா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், ஆகாயமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் சேட்டலைட் இருக்கு. பறவை ஒண்ணு பறந்து வந்தா கூட சுட்டு போட்டுருவான். ஏன்னா வரக்கூடாது. எல்லை பாதுகாப்புல ரொம்ப, நீ அமெரிக்கால உள்ளே போக முடியாது. நீ ஒரு குண்டு வரதா இருந்தா கூட வர முடியாது. அதனால பயப்படுறான். அமெரிக்கா கொண்டு ஏன் எல்லாரும் பயப்படுறான்னா ஒண்ணும் போவாங்க, வர முடியாது. ஒரு சின்ன பால் கூட வர முடியாது அங்க சொல்றாங்க. ஏன்னா அவங்க போலீஸ் தான் உலகத்துல A1. நமது எத்தனாதுன்னு தெரியல. நம்ம அவ்வளவு விழிப்புடைய நைட்டும் பகலும் விழிப்பா இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைய தைரியமா இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு சேனைக்குள்ளே போய் கணத்துல தண்ணி எடுக்கும் சத்தம் கேட்காது. அதெல்லாம் பயப்படல. என் எஜமான் சொல்லி இருக்கிறார், எங்கள் ஜீவன் போனாலும் அதை நாங்கள் செய்வோம். ஜீவன் போனாலும் பரவாயில்லை, எஜமான் சொல்லி இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படியவே முடியாத இடம், செய்யவே முடியாத இடம், கூடவே முடியாது. நீங்க சபையிலே கற்றுக்கொள்கிற ஒரு ஆழமான விசுவாசி, நீங்க ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள. 40 வருஷம் செல்வராஜ் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 40 வருஷம் 45 வருஷம் இருக்கும். அவர் சொல்ற, நான் 40 வருஷம் இந்த சபையில விசுவாசியா இருக்கிறேன் என்னாரு. நான் வாரம் பிரதர் உங்க வீட்டுக்கு சும்மா நான் சொன்னேன், அவங்க வீட்டுக்கு நான் எங்க போப்பேன். அவர் பெரிய ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, ராஜ் டூத் பேஸ்ட் ஏதோ ஒன்று வச்சுக்கிறார். ஒரு பெரிய பணக்காரர். அவர் சொன்ன, நான் சாயங்காலம் பர்சங்க நான் பண்ணிருக்கிறேன். நம்ம பர்சங்க போனா நம்மளை கூப்பிடாம விடுவாங்களா? ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவான். நான் சொன்னேன், வரேன் பிரதர், ஒரு நாள் வரேன்னு. அவர் சொல்றாரு, பாசத்தை கேட்டுட்டு வாங்க. நான் எங்க மெட்ராஸ்ல இவரை தேடி நான் காருக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் பெட்ரோல போட்டுட்டு இவ வீட தேடி போனா என்ன, ஒரு 500 ரூபாய் காணி கொடுப்பாரு, அவ்வளவுதான். தேடி போக முடியுமா? அவரு வேணா கூட்டிட்டு போனா ஒரு வேளை போக வாய்ப்பு இருக்கு, போக மாட்டோம்.
ஆனா எனக்கு அவர் அந்த சொன்ன வார்த்தை, ஏன்னா நான் விசுவாசியா இருக்குமா அந்த சபையில் அவரு விசுவாசியா இருந்தார். நான் சாதாரண ஆளா இருக்கும்போது அவர் அங்க இருந்தார் என் கூட. இப்ப அவர்தான் பாட்டு பாடிட்டு இருந்தாரு. நான் பாட்டு பாடினோன்னு அவர் உட்கார்ந்துட்டார், இப்படி கையை கவனிச்சிட்டார். வயசானவர் தான். எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய கீழ்ப்படிதல் ஆழமா இருக்க வேண்டும். நீங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறீர்கள், அருமையான ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறீர்கள், ஒரு மேய்ப்பனுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள், அருமையான ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். ஒரு டிசிப்ளின் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தாறுமாறான ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் செய்தால் உங்கள் பந்தயத்தை நீங்கள் இழந்து போக வேண்டியிருக்கும். இயேசு கிறிஸ்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் டிசிப்ளின் காட், அவர் ஒழுங்கான தெய்வம். அவர் உண்டாக்கினது எல்லாம் ஒழுங்கானவைகள். இவனுக்கு 2 வாரம் ஏதாவது ஒரு ஜெபம், ஒரு அந்நிய பாஷை கிடைச்சா அவனை கையிலே முடிக்க முடியாது. எங்க ஊர் சொல்லிட்டே இருக்கிறேன், ஏன்னா எங்க ஊர்னா நீங்க சண்டைக்கு வர மாட்டீங்க. எங்க ஊர்ல அப்படிதான் நடக்கும் எல்லாம். திடீர்னு பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான உபதேசத்தை சொல்லிட்டு இருப்பான். அவன் ஒரு 1000 பேர் இருக்கிறான். அவன் பெரிய பெரிய டென்ட் போட்டுக்கிறான். ஒருத்தன் டென்ட் போட்டுக்கிறான், நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இயேசுநாதர் கால் இங்கதான் வந்து படும் சொல்லி அவன் ஒரு பெரிய டென்ட் போட்டுக்கிறான். அது ஊருக்கு தெரியல எனக்கு. இயேசுநாதர் கால் அங்கதான் வந்து விடுமா. வரும்போது அவர் அங்க பட்டுட்டு தான் அவர் இறங்குவாராம். இப்படி பல உபதேசம் இருக்குது. தேவனுடைய பிள்ளையே, நீ வாழ்கிற நாள் கடைசி நாள். எதையும் சரியாய் புரிந்து கொள்ள முடியாமல் உன் பாதையை கெடுத்துக் கொள்ளாது. சத்தியத்தை சத்தியமாய் புரிந்து கொள், வசனத்தை தெளிவாக புரிந்து கொள். அருமையான பக்தி என்ற போர்வையிலே அருமையான இருக்கிறவைகளை நீ நம்பி விடாது. கிறிஸ்தவனுடைய பக்தியை காட்டிலும் புறமதஸ்தார் காட்டுகிற பக்தி அதிகம் அதிகம் அதிகம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவன் என்ன பெரிய பக்தி? அவன் பக்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. டீக்குள்ள நடக்கிறாயா? காலையில் அங்க மகிமையின் ஆலயத்தில் ஒரு 4 அடி தீ வச்சு உள்ள நடந்து வானா வருவீங்களா நீங்க? யாராவது ஒருத்தரும் வர மாட்டாங்க. இன்னையோட இந்த சபை போதும், போயிரும். தீயில நடக்கிறாயா? இவங்க தாத்தா நடந்து காலெல்லாம் வெந்து படுத்து கிடக்கிறான். தீயில நடக்கிறான், பந்தத்தை புடிச்சு வச்சுக்கிறான். தலையில வந்து தேங்காய் உடைக்கிறாயா? ஏன்னா இந்த இந்து மதம் தான் நம்ம தேசத்துல பரவி விரிந்து கிடக்குது. நீங்க அது நடுவில் ஆராதனை வந்திருக்கிறீங்க. 4 பேர் இந்துவா இருக்கிறாங்க நம்ம வீட்டுல, பரவி இருக்கிறாங்க. 40 நாள் விரதம் இருக்கிறான், கொண்டாடிட்டு பேச மாட்டான். இப்படியே ஐயோ, அவன் பாடுற பாட்டு, அவன் கை தட்டுறது தெருவை கலக்குது. நம்ம பாடுற பாட்டு நான் தான் எழுப்பி 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 விடும். நீங்கள் தைரியத்தை இழந்து விடாதிருங்கள். பந்தய சாலையில ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தய பொருளை பெற்றுக் கொள்வான் என்று அறியீர்களே. நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்க ஓடுங்கள். உங்கள் ஓட்டு, உங்கள் விசுவாசம், உங்கள் நம்பிக்கை, உங்கள் ஆராதனை, உங்கள் பக்தி, நீங்கள் காட்டுகிற வைராக்கியம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதிலே தைரியம் இணைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தைரியம் அடைஞ்சிருக்கணுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென். அகஸ்டின் ஜெபக்குமார் 225 ஸ்கூல் இருக்குதான் பீகார்ல. 225 ஸ்கூல்ஸ் மாத்திரம் இருக்குதான் சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா போச்சு. ஏன்னா மொத்த 7th டே தமிழ்நாட்டுல எல்லாம் சேர்த்து, இந்தியாவை சேர்த்து 225 ஸ்கூல் தான் இருக்கு. அதுல 25 நிறைய ஸ்கூல் அடைச்சிட்டாங்க. இப்ப 175 என்னதான் இருக்குது. பீகார்ல அவரு 225 ஸ்கூல் வச்சுக்கிறார், எஜுகேஷன் ஸ்கூல். ஆனா போனது எப்படி? டப்பா கிப்பா, பாத்திரம், ஸ்டவ், பம்படிக்கிற ஸ்டவ், மண்ணெண்ணெய் வாங்க காசு இல்லாம தான் பீகாருக்கு போயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, உன் தைரியத்தை நீ தேவ சமூகத்திலே வெளிப்படுத்தும் போது கர்த்தர் உன்னை கனப்படுத்துவோம். தைரியமா தைரியமா. கங்கா அம்மா மொரட்டான்ல இருந்து நடந்து வருவாங்க. நான் கேட்பேன், பஸ்ஸுக்கு காசு இருக்கு? அதுல எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பஸ், ஐயா அதெல்லாம் காசு இருக்குங்க, அது அப்படியே போய் கங்காட்ட போய் அப்படி போய். கங்கா கொடுக்குமா? கங்கா கொடுக்காது சீக்கிரத்துல. கங்காட்ட வாங்கினா நல்ல ஜெபம் பண்ணி தான் போகணும். கங்காட்ட காசே வாங்க முடியாது.
என்ன இங்க இருந்து மறுபடியும் நடந்து அங்க போவாங்க. நாங்க வீட்டுக்கு போனா எனக்கு 100 ரூபாய் காணிக்க வச்சிருப்பாங்க கவர்ல. ஐயா நான் நடந்துதாயா வந்தேன். ஏமா நீங்க நடந்து வந்தீங்க? பஸ்ல ஏத்த மாட்டாங்கடா, கிளவிகளை ஏத்த மாட்டாங்க, குமரிங்க நின்னா ஏத்தி விடுவாங்க அப்படியே சொல்லுவாங்க அவங்க. நம்மள கிளவி பல்லு போன கிளவி நம்மள எவன் ஏத்துவான்? அவங்களுக்கு கூட நின்னா எனக்கு லிப்ட் கிடைக்குங்கிறான் அந்த அம்மா. சொல்ல வேண்டாம் வரும்போது எப்படிமா நீ காசு கேட்டு வாங்கிட்டு வர வேண்டியதானே? ஐயா உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாயா, நான் நடந்தே வந்துட்டேன். அவங்க விசுவாசம் ரொம்ப பெருசு. ஆமென். ஹல்லேலூயா. அவங்கள நான் நிறைய தடவை பார்த்திருக்கிறேன். அவங்க வித்தியாசமான ஒரு தாய். அதனாலதான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்காக அவங்க ஜெபம் பண்ணுகிறாங்க. போகும்போது கூட காசு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்க சாதாரண ஆள் கிடையாது. சிலர் நீங்க ஆச்சரியப்படுவீங்க, ஆச்சரியமா இருக்கும். சிலருடைய ஆச்சரியமா இருக்கும். ராஜா நகர்ல நடந்து போயிருக்கிறாங்க ஆராதனை. ராஜா நகர்ல இருந்து பந்துல வந்தவங்க, எனக்கு ரொம்ப வேதனை என்னன்னா, பந்துல வந்தவங்க அடுத்த பந்துக்கு வருவாங்க போல தெரியுது. கொரோனா இன்னொரு தடவை வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு அந்த அம்மா வருவாங்க அங்க இருந்து. அது இடம் என்ன, பியூட்டி பார்லர் வச்சுக்கிறாங்களே, அந்த அம்மா வருவாங்க. எப்படிமா வந்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல் போலீஸ். ரோட்ல ஒருத்தம் கூட நடக்க முடியாது. இங்கேயும் கம்பெல்லாம் கட்டிட்டாங்க. என்ன போலீஸ் பிடிச்சாங்க. எங்க அப்பா வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன், அழுறது போல நின்று போன வரைச்சி விட்டுட்டான். இனி வராத. திருப்பி நீங்க எப்படி போவீங்கன்னா, அதேதான் சொல்லுவேன், எங்க அப்பா விட்டுட்டு போயிட்டு போறேன். இது இப்ப என்ன, போன ஆள் திருப்பி அப்பா வீட்டுக்கு வரல. அதான் ரொம்ப வேதனை. உண்மையா நான் ஒரு 10 பேர் இருப்போம், பிரதர் வந்துருவாரு. அந்த 24 அதிகாரம் முழுவதும் பிரசங்கம் பண்ண இயேசு மறுபடியும் வருவார். அதுல ஒருத்தர் என்ன திட்டி போட்டிருந்தான், உன்னை பைத்தியமா பிடிச்சுக்கிட்டு. தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் கால வேளையில அல்லேலூயா, நீங்கள் உங்கள் தைரியத்தை இழந்து விடாதிருங்கள். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நீங்க கீழ்ப்படிங்க, எல்லாம் கேட்டு செய்யுங்க, எங்கேயும் போய் சிக்கிறாதீங்க. யாராவது ஒருத்தர் வந்தா கூட பாசிட்டு ஒரு வார்த்தை கேளுங்க, சும்மா அதை இதையும் செய்ய சொல்றாங்க. ஒரு குரூப் வந்துச்சு, இந்த மொன வீட்டுல சாம் பிரதர் இருந்தார். அப்போ எல்லாம் ஜிப்பா வச்சு ஒரு 10 பேர் வந்து இறங்கினாங்க. இவங்க வீட்டுல, ஒரு பாஸ்டர் வீட்டுல. அப்பதான் ஒரு ஃபாரின்ல இருந்து வந்தாரு. கொஞ்சம் சாக்லேட்டு சென்ட், ஃபாரின்ல இருந்து வர்றவங்க என்ன கொண்டு வருவாங்க, சாக்லேட்டு சென்ட், டாலர்ஸ், கொஞ்சம் எல்லாம் டாலரு, கொஞ்சம் தங்கம். வந்து அரபு தேசங்களுக்கு போகும், தங்கம் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வந்தார், பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட்னாரு. பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், எல்லாம் ஜிப்பா வச்சிங்க. வேன்ல இருந்து இறங்கினா, பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு பாஸ்டர் ஜிப்பாக்குள்ள இருந்து கையை போட்டாரு, கையை போட்டு துப்பாக்கி வச்சு கழுத்துல வச்சாரு. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், இருக்கிறதெல்லாம் கொடுங்க. எல்லாரும் கொடுத்தாங்க. போகும்போது பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட், போயிட்டு வரேன்னு போயிட்டாங்க. நடந்தது மெட்ராஸ்ல நடந்தது. நீ உங்களுக்கு துப்பாக்கி வரல, அதனாலதான் நீங்க ஆளு கொஞ்சம் ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. துப்பாக்கி வரும், கத்தி வரும். நீ நினைக்கிறது மாதிரி கிடையாது. முழு உலகம் நீங்கள் கவனமாய் நடந்து கொள்ளுங்கள், உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆமென். 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 ஒரு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் உங்களுக்குள்ள எப்போதும் இருக்க. என்ன வேலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரோ அதை நீங்க செய்துட்டே இருங்க. நீங்க யாருக்காக செய்றீங்கன்னா, பாசுக்காக நீங்க செய்யல, இயேசுக்காக செய்யுங்க. சமைக்கிறீங்க, ஸ்தோத்திரம், கர்த்தருக்காக நீங்க செய்றீங்க. பாத்திரம் கழுவுறீங்க, ஸ்தோத்திரம். கிராமங்கள்ல போய் ஊழியம் செய்றீங்க, ஜெபம் பண்ண வாரீங்க, எல்லாம் சரி. ஏன் ஊழியம்னு சொல்றாங்க? ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்கள் பாரத்தோடு செய்யுங்கள். ஓ, அதனுடைய பிரதிபலன் பரலோகத்திலிருந்து வரும். எந்த மனுஷனையும் பிரியப்படுத்தவோ, எந்த மேன்மை எதிர்பார்த்தோ நீங்க செய்யாதீங்க. நமக்கு ஒரு பதவி கிடைக்கல, ஒரு பொறுப்பு கிடைக்கல, நம்மள வந்து யாரு கனப்படுத்தல. என்ன இவ்வளவு நாள் யாரா கனப்படுத்தினா, நான் பிரசங்கம் பண்ணி வெளிக்கீழ இறங்கணும்னு ஒரு துண்டு போட்டு கை கொடுத்துக்கிறாங்களா? திட்ட வேணா செய்வான், கொடுக்க மாட்டான். யாரு கனப்படுத்தல, யாரு நம்மள மேன்மைப்படுத்தல, யாரும். இதே சுவிசேஷனா இருந்தான்னு வச்சுடுங்க, ஐயோ அவன் பேசினதே 15 நிமிஷம் இயேசுவனை ஆசீர்வதிப்பார் தான் பிரசங்கம் பண்ணான். கீழே வந்தா கார் நிக்குது, அது நிக்குது, இது நிக்குது. அவன் ஒரு 10 பேர் நிக்கிறான், இங்க 10 பேர் நிக்கிறான், காணிக்க கொடுக்குது ஒரு லைனே நிக்குது. பிரதர் ஒரு 10 பேர் நிக்கிறான் பிரதர்ங்கிறான். நம்ம போனா பிரசங்கம் பண்ணி முடிச்சு 5 நிமிஷத்துல எல்லாம் ஒரே ஓட்டமா ஓடுறாங்க பேக்க தூக்கிட்டு. நம்ம
நமக்கு மேன்மையை தேடி நாம் இந்த ஊழியத்திற்கு வரவில்லை. எல்லாராலும் துடைத்து போடப்பட்ட அழுக்கும் கந்தையுமான மனுஷனுக்கும் தேவதூதனுக்கு நான் வேடிக்கையாய் மாறி போனேன். ஆனாலும் நான் தேவன் எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்து முடிப்பேன். நான் பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன். அருமையான கடைசி நாட்களிலே சபையை கெடுக்கிற ஓநாய்கள் எழும்பும். எச்சரிக்கையாயிருங்கள். நான் பிரசங்கித்த செய்தியை மறந்து விடாதிருங்கள். 3.5 வருஷம் உங்களுக்காய் நான் பிரசங்கித்திருக்கிறேன். உங்களிடத்திலே தங்கி தேவனுடைய வார்த்தை பிரசங்கித்திருக்கிறேன். அந்த வார்த்தை விட்டு விலகி விடாதிருங்கள். இந்த வார்த்தையிலே நிலை கொண்டிருங்கள். அந்த வார்த்தையிலே கட்டப்பட்டிருங்கள். அந்த வார்த்தையிலே வளருங்கள். அந்த வார்த்தையை உங்களுக்குள்ளே உள்வாங்கி அதிலே பலன் கொடுங்கள். தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவன் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பான். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமே ஊழியத்தின் மைய பொருளாய் நினைச்சிடாதீங்க. ஊழியத்தின் மைய பொருளே பாடுகள் தான். ஆமென். ஹல்லேலூயா. பவுலை போல ஒரு ஊழியக்காரன் நீங்கள் பார்க்க முடியாது. கடைசி ஒரு வாடகை வீடு எடுத்து தான் ஊழியம் செய்து தன் ஓட்டத்தை முடித்தான். அவன் சொல்றான், நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பவில்லை. என் கையினாலே நான் வேலை செய்து இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் யாருக்கும் பாரமாய் இருக்க விரும்பவில்லை. எல்லாரும் பலனுக்காய் அருமையான அறுவடையின் பலனை எதிர்பார்ப்பார்கள். நான் எனக்கு இருந்தவைகளை தேவனுக்கு கொடுத்து ஊழியம் செய்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு மேன்மையான ஊழியம். அடுத்தபடியாக தைரியத்தை குறித்து உங்களோடு கூட பேசி முடிக்கிறேன். 12 ஆயிட்டு முடிச்சிடறேன். தைரியத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். தைரியத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். தைரியத்தை அருமையான தைரியம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்படின்னா நீங்க யாரு கூட பழகணும்? தைரியம் உள்ளவர்களோடு கூட பழகணும். ஆமென். கோழைட்ட பழகக்கூடாது. குறை சொல்லுன்ற பழகக்கூடாது. அவங்க அந்த ஆவி பொல்லாத ஆவி. செம்ம அதின்னு சொல்லிட்டே இருக்கும். நீங்க ரிச் 3 விதமான ஜனங்க இருக்கிறாங்க. ஹை சொசைட்டி பீப்புளுங்க. யார்ட்டையும் எதையுமே பேச மாட்டாங்க. ஹை சொசைட்டி அவங்க இந்த மிடில் கிளாஸ் அவங்க ரொம்ப குறை சொல்லுவாங்க. இந்த லோ கிளாஸ் அப்படி 3 பிரிச்சிருக்கிறாங்க. நீ யோசிச்சு பாருங்க. நீ குறை சொல்றாங்க. எம்ஜிஆர் என்ன பண்ணிருக்காருன்னா அவங்க எல்லாம் பிலீவர் கிடையாது. ஆனா அவங்கள பற்றி குறிப்புகள் போடுறாங்க. எம்ஜிஆர் கார்ல போயிட்டு இருக்காரு. முதலமைச்சர் பக்கத்துல ஒரு அமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் கலைஞரை பற்றி குறை சொல்லிக்கிட்டே வந்தாமா. இவர் காட்டிக்கிட்டே வந்தாராம் கலைஞரை பற்றி. அவன் ரொம்ப மோசம் சார், அப்படி இப்படி சார், ஊழல் சார், லஞ்சம் சார், அதை சார், இதை சார், நம்ம அவனை கொண்டு போடணும் சார், இப்படி சொன்னான். டிரைவர் வண்டியை நிறுத்துங்கனார். அமைச்சரை பார்த்து சொன்னார், நீ கீழே இறங்குனார். காரை க்ளோஸ் பண்ணுங்கனார். போயிட்டே இருந்தார். அவர் சொன்னாராம், இன்னைக்கு நீ அவனை சொல்லுவ, நீ அவன்கிட்ட போய் இருந்துட்டு என்ன சொல்லுவான்? நம்ம ஆளுங்கன்னா என்ன பண்ணுவான்? அப்படியே 1000 பேர் 1000 சொல்றான். ஆனா அவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அண்ணாதுரை ஒரு தடவை அமைச்சரவைக்கு போகும்போது அருமையான செருப்பு தூங்க போட்டிருந்தாங்களாம். அவர் படத்துல அண்ணா படத்தை வச்சு அமைச்சரவைக்கு அவர் போறாரு. அவர் என்ன பண்றாரு? பெட்டி கிட்டி எல்லாம் எடுத்து இதெல்லாம் அந்த பணத்தெல்லாம் போடுறாங்களே அதுக்கு போறாரு. பெரிய படத்தை அண்ணாதுரை படத்தை வச்சு போட்டாராம். அவங்க ஐயா இப்படி பட்டான், ராத்திரி எவனும் செய்து போயிட்டானா. அவர் சொன்னாரா 2 லைட் போட்டு விடுனாராம். அந்த ஆளை வர வச்சு 2-3 லைட் கீழே இருந்து அதை அடிக்கிறது மாதிரி போட்டு விடணும். ஒரு செருப்பும் எடுக்காதேன்ட்டார். போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொன்னா அவனை தூக்கி உள்ள போட்டு நைன்னு புடைச்சிருவான். அதான் அவர் செய்யல. நம்ம ஆளுங்க அந்நிய பாஷையே பேசி அடிச்சு போடுவாங்க. பக்கத்துல நீங்க உட்கார்ந்து இருந்தா என்னைக்கு அடி வாங்குவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நம்ம ஆளுங்க நிறைய பேர் ஆவியில நிறைஞ்சு 3-4 சேரை உடைச்சிட்டு போயிருக்காங்க. எங்க சேர் அந்த அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. எப்படி உடைன்னு தெரியல. சேரெல்லாம் உடைச்சி அப்படி எல்லாம் போடுவாங்க ஆவியில் நிறைஞ்சு. ஐயோ, ஒரு பிரதர் 4-5 சேர் ஆவியில் நிறைஞ்சு உடைச்சு போட்டாரு. சரி, உடைச்சு போட்டல, போகும்போது வாங்கி போட்டு போகணும்ல. இல்ல அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது உடைக்கிறதுக்கு நீ உடைக்கிறதுக்காக ஒரு சேர் வாங்கிட்டு வரணும்ல. காசு வாங்கி போட்ட சேர் நீ எப்படி உடைச்சு போலாம்? அதெல்லாம் பாஷை பார்த்துக்கிடுவாருங்கிறாங்க சொல்றாங்க. தேவனுடைய பிள்ளையே, உன் தைரியத்தை 4வது இடத்தை உன்னை தைரியத்தை கொண்டு போகிறேன். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து அருமையான கழுகுகளுக்கு ஒத்த பலன். Glory to God.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். ஏன் சபைக்கு வர்றோம், ஏன் ஆராதனை பண்றோம், ஏன் ஜெபம் பண்றோம், ஏன் உபவாசம் பண்றோம், ஏன் கர்த்தருடைய சமூகத்தை தேடி வர்றோம்னா நம்முடைய தைரியம் பலனுடைய வேண்டும், நம்முடைய தைரியம் உறுதிப்பட வேண்டும், நம்முடைய தைரியம் கர்த்தர் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசம் பலனுடைய வேண்டும். ஆகவே தான் யூதாய் அருமையான அவன் எழுதுகிறான், ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராடுங்கள். அப்படியே நான் ஜெபம். ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராடுங்கள். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட எங்கள் தைரியத்தை பலப்படுத்தினீர, எங்கள் தைரியத்தை உறுதிப்படுத்தினீர, எங்கள் தைரியத்தை ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் வளர பண்ணும்படி பேசினீர. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் போக வேண்டிய பாதை எங்களுக்கு காண்பிக்கும், நாங்கள் ஓட வேண்டிய ஓட்டத்தை எங்களுக்கு காண்பிக்கும். நாங்கள் எப்படி எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை மணலின் மேல் கட்டிவிடாதபடி கற்பாறையின் மேல் கட்ட எங்களுக்கு பலனும் கிருபை தாரும் ஆண்டவரே. நம்முடைய மகிமையான கரத்திலே முழு சபையும் வைக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியானவரின் ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனை இந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருக்கும். ஆமென்.